இப்போ வந்து நம்ம வாழைக்காய் எடுத்துருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா பண்ண போகிறோம் வாழைக்காவில். இதை மாதிரி வந்து வாழைக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ரொம்ப முறுமுறுன்னு சிப்ஸ் டைப்பில் வந்துடும் நம்மளுக்கு. ரொம்ப இன்னமும் ரொம்ப தடிமனாக போட்டாலுமே வேகாது. ஸோ வந்து ஒரு ஒரு லெவலுக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலாவை போட்டுக்கோங்க. ஒரு 10 ருபீஸ்லேயே ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே கிடைக்கிது எல்லா ப்ராண்ட்லேயுமே. இதை வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு பிசையலாம், எப்படி இருக்குன்னு பிசறி விட்டுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலானே விற்கிது. இதை போட்டு நம்ம பிசறி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்பைசி, ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஃபிஷ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட போயிடுவாங்க. நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அது மாதிரி எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்கும். குர்குரே அது மாதிரி சிப்ஸஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி தரதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சிப்ஸு அதெல்லாமே வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகம். ஸோ நம்ம இதை மாதிரி வந்து இதை வாழைக்காவே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு. எல்லா விட்டமின்ஸும் இருக்கும் இதில். இதை போட்டுட்டு நல்லா பிசறிக்கலாம். லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. பெசரி விட்டுட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெசரிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நம்மளை நல்லா ஊற விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு இதில் வந்து உப்பு எல்லாமே இருக்கும், மசாலா காரம் எல்லாமே இருக்கும். எண்ணெய் கூட இதில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். சிக்கன் 65 மசாலா மாதிரி இதில் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் கொட்டிடாதீங்க, பஜ்ஜி மாதிரி வந்துடும். லைட்டாக வந்து ஆட் பண்ணி தண்ணியை லைட்டாக தெளித்து அதில் வந்து ஒரு சின்ன லைட்டாக கோட் ஆகி இருக்கணும், அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சுட சுட. பட் இதில் ஒன்று என்னென்னா நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேபி இதை வந்து காய வந்து கொஞ்சம் ரப்பரி மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து சூடாக சாப்பிட கூடுமான வரையும் வந்து இது வந்து ஹாட்டாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். குக் பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. அது வந்து இது மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு அடிக்கடி சாப்பிடுவாங்க இதை. மேபி இந்த வில்லேஜ் சைட்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் நம்மளுக்கு வாழைக்காயெலாம் பார்த்திங்கன்னா. டவுன் அண்ட் சிட்டியில் தான் ஒரு பீஸே வந்து 10 ரூபான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம திருச்சி சைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூராவே விற்பாங்க. 5-6 வாழைக்காய் வச்சு 10 ரூபா 20 ரூபா அது மாதிரி விற்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வாழைக்காய். ஸோ வீக்லி த்ரைஸ் 2 to 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லாயிருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ரொம்ப அடிக்கடி ரொட்டீனாக தினைக்கும் சாப்பிட முடியாது, ரொம்ப திகட்டிடும். இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். வாழைக்காய் பொரியலே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோக்கா பசங்க வந்து இது மாதிரி ஃப்ரைடை தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஃபேமிலிக்கு. இதை வந்து எண்ணெயில் இந்த தவாவில் போட்டு தோசைக்கல்லில் தவாவில் போட்டு 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆயில் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஆகிடும், பஜ்ஜி டைப்பில் வந்துடும். ஸோ இது வந்து தவா ஃப்ரை தான் பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இது வந்து தவா ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும். சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாழைக்காய் வந்து தோசைக்கல் நல்லா பெரிய கல்லாக வச்சுருக்கோம் இல்லையா, இரும்பு கல்லில். இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து அடுக்கிக்கோங்க. இதை மாதிரி வச்சு 2 பக்கமாக எண்ணெய் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். பசங்க வந்து ரொம்பவுமே நம்ம சாதாரணமாக வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் ட்ரெண்டியாக வர்றதுனால எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இப்போ ஃப்ரைடாக தான் ஆசைப்பட்றாங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. இதில் வந்து கடலை எண்ணெய்,